கௌதம் மேனன் இப்ப ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல துருவநட்சத்திரம் படத்துக்கான பிரச்சனை எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு, சீக்கிரமே படத்தை ரிலீஸ் பண்ணிடுவோம், அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வருங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் அவர் ரொம்ப நாளாவே ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று எழுதுறதாவும் அந்த படத்தை சீக்கிரமே எடுக்க போறதாவும் அவர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய தடவை நியூஸ் வந்திருக்கு துருவநட்சத்திரம் படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு. இந்த டைம் அது அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரிலீஸ் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பராசக்தி படத்துக்கு சென்சார்ல யூஏ சர்டிபிகேட் வந்ததா நியூஸ் வந்திருக்கு. அண்ட் இந்த மூவிக்கான புக்கிங்ஸ் நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போறதா நியூஸ் வந்திருக்கு. இந்த பராசக்தி படத்துக்கான ட்ரெய்லர் நேத்துக்கு ரிலீஸ் ஆச்சு. இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன 24 ஹவர்ஸ்ல 40 மில்லியன் ரியல் டைம் வியூஸ் வந்திருக்கு அப்படின்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஒரு வீடியோ விட்டு. இதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி 35 மில்லியன் வியூஸ் ரீச் பண்ணிச்சு. சோ ஜனநாயகன் படத்தோட ரெக்கார்டை பராசக்தி படம் பீட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ட்ரெய்லர் வியூஸ்க்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் அதை பத்தி நாளைக்கு தனியா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்னு போடுறேன். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக இன்னொரு 3 நாள் தான் இருக்கு. ஆனா இன்னமும் படத்துக்கான சென்சார் அவங்க கொடுக்கல. இது ஒரு பெரிய பிரச்சனை இப்ப சோஷியல் மீடியால போய்கிட்டு இருக்கு. லாஸ்டா தளபதிக்கு ரிலீஸ் ஆன எந்த மூவிஸ்க்கும் இந்த அளவு சென்சார் டிலே ஆகல. ஒரு வாரம் 10 நாள் முன்னாடி சென்சார் அப்டேட் வந்துரும். ஆனா இன்னும் 3 நாள் ரிலீஸ் ஆக போற படத்துக்கு சென்சார் அப்டேட் இன்னும் விடல. ஏன்னு பார்த்தா சென்சார் படக்குழு படத்தை பார்த்துட்டு இன்னும் சென்சார் சர்டிபிகேட் கொடுக்காம இருக்காங்க. இதை பத்தி நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கூட ஆல்ரெடி போட்டிருக்கேன். இன்னும் சென்சார் சர்டிபிகேட் அவங்க கொடுக்கல அப்படின்னு. இந்த சென்சார் சர்டிபிகேட்னால தான் மூவிக்கான புக்கிங்ஸும் தள்ளி போய்கிட்டே இருக்கு. இப்ப பராசக்தி படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் கொடுத்தாங்க, நாளைக்கு புக்கிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஜனநாயகன் படத்துக்கு இன்னும் கொடுக்காத ரீசன்னாலவே இன்னும் புக்கிங்ஸ் ஸ்டார்ட் ஆகல. ஆனா ஒரு சில குறிப்பிட்ட தியேட்டர்ஸ்ல புக்கிங் ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு. நேத்து நான் எங்க ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்லிருப்பேன். எனக்கு கோயம்பேடு ரோகிணி தியேட்டர்லயும் புக்கிங் ஸ்டார்ட் ஆனதான் நியூஸ் வந்திருக்கு. பார்க்கலாம் சென்சார் சர்டிபிகேட் அவங்க எப்ப கொடுக்குறாங்க அப்படின்னு. அண்ட் ஜனநாயகன் ஆடியோ லான்ச்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரத்துக்கு மேல அந்த ஆடியோ லான்ச் போச்சு. அதுல பாதியை தான் இப்ப ரீசெண்டா டிவில டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அந்த ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி நிறைய சிங்கர்ஸ் தளபதியோட சாங்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி அங்க ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அந்த பாதி ஈவெண்ட் வந்து வர சண்டே மதியம் 2:30க்கு ஜீ தமிழ்ல பிரீமியர் பண்ண போறாங்க. இதையும் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஜெயிலர் விட்டு அப்டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை பத்தி நிறைய முறை நான் சொல்லிட்டேன். மூவிக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு அவங்க பெருசா எதுவும் அப்டேட் கொடுக்க மாட்டாங்க. அப்டேட் வந்தா நான் சொல்றேன். பாண்டி படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேட்டிருக்காரு. இந்த படம் ஹிட் தான். ஜனநாயகன் படத்தோட கன்னடா ஸ்ரீலங்கா புக்கிங்ஸ் எப்ப ஸ்டார்ட் ஆகும், கன்னடா ட்ரெய்லர் எப்போ வரும்னு கேட்டிருக்காரு. நான் ஆல்ரெடி இதை பத்தி சொல்லியிருக்கேன். கன்னடா லாங்குவேஜ்ல படம் வராது. சோ தமிழ் வெர்ஷன் தான் அங்க ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஜனநாயகன் படத்துக்கு சென்சர் இன்னும் கம்ப்ளீட் ஆகல. சோ அதனாலதான் கர்நாடகால இன்னும் புக்கிங் ஸ்டார்ட் ஆகல. ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் கரெக்டான அப்டேட் இன்னும் வரல. அங்க இருந்து மோஸ்டா ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். சோ செக் பண்ணி பாருங்க. கொலை படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேட்டிருக்காரு. இந்த படம் சுமாரா தான் போச்சு. ஜனநாயகன் ஆடியோ லான்ச் யூடியூப்ல வருமா, எப்போ வரும்னு கேட்டிருக்காரு. இன்னும் 1 or 2 daysல யூடியூப்ல இது வந்துடும். இது தளபதியா ஸ்டேஜ்ல சொல்லிட்டாரு, இதான் என்னோட கடைசி படம் அப்படின்னு. இதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் நடிப்பாருன்னு கேட்டீங்கன்னா இதுக்கான பதில் அவர் தான் அப்ப சொல்லணும். ஜனநாயகன் ட்ரெய்லர் 83 மில்லியன் வியூஸ் போயிருக்குன்னு சொன்னீங்க, இதுக்கான பணம் யாருக்கெல்லாம் போகும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அது எந்த சேனல்ல ரிலீஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் போகும். அது பிளாக் மூவி காம்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிருக்காரு. இந்த காம்போவும் நடக்கும், இதுக்கான ஒர்க்கும் போய்கிட்டு இருக்கு. நான் இதை பத்தி வீடியோ போட ட்ரை பண்றேன். இதை பத்தின ஒரு வீடியோ நாளைக்கு நான் போடுறேன். லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் உனக்கும் எனக்கும். இது என்னைக்கான ஃப்ரேம், இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கு நான் அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கு நான் அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.